கடந்த ஆண்டு லாஸ்ட் மந்த்து அதிமுகவுடைய வேகம் பிரமிக்கத்தக்கது. இப்போ தான் எதிர்க்கட்சியாக அவங்க செயல்படுறாங்க. அதில் அவங்க பிஐஎல் போட்டு சிபிஐ கேட்டவுடனே விசாரணைக்கு எடுத்துகிட்டு உயர்நீதிமன்றம் உண்மையிலேயே இந்த வழக்கை மிக கடுமையாக பார்த்தது. எஸ்எஃப்ஐ பர்மிஷன் கேட்டாங்களா இல்லையா தெரியாது. ஏன்னா அது ஒரு செப்பரேட் பாடி தானே. என்ன தான் கட்சி கட்டுப்பாட்டில் இருந்தாலும் நாங்கள் பண்ணிட்டு வந்தோடனா நான் இது கூட போராடாமல் அப்புறம் அப்படின்ட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி சரி போங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்துவிட்டது. அதுக்கு பிறகு இந்த விஷயங்களை கண்டித்து அவர் ஒரு அறிக்கை விட்டுருந்தார். வருஷமே கேட்டுக்கலாம்ல, லேப்டாப்பு நல்ல திட்டம் தானுங்க, அது நம்ம தேர்தல் அறிக்கையில் எல்லாம் சேர்ந்து தான் சொல்லி தான் வச்சோம், ஏன் கொடுக்கல? கல்வி கடனை ரத்து பண்ணுறேன். கல்வி கடன் ரத்துன்றது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான், 32 வயசுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் அது வரம்புக்குள்ளே வரமாட்டீங்க. அப்போ நீங்கள் அதை ரத்து பண்ணுன்றது நீங்கள் உங்கள் கோரிக்கையை வச்சு 4 வருஷம் ஆகுதுங்க. கேட்கலாமா வேணாமா? இதுவாக அம்பேத்கர் இதுன்னு கோஷங்கள் சொல்லிட்டு திருமாவளவன் நடத்துகிறாரு. அதுக்கு பர்மிஷனு. நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமு, அதுவும் அந்த இதுக்கு முன்னாடி புத்தாண்டுக்கு முன்னாடி ரொம்ப கடுமையான டிராஃபிக் ஜாம்லாம் அந்த இடத்துல இருந்தது. அதுக்கு பர்மிஷனு. ஆனால் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு சீமான் போராட்டம் என்ன பண்ண போகிறீங்க? அதிமுக இந்த வேலையை பண்ணுறாங்க, பிஜேபி பண்ணுறாங்க. இந்த இது இந்த ரேஸில் எல்லாருக்குமான போட்டி நடக்குது. சீமான் அதிமுகவுக்கு இந்த ரேஸில் என்ன பங்குனா, ஓடிட்டு இருக்கும் போதே பட்டுன்னு யாராவது கையை பிடிக்கணும். அந்த கை அந்த சைடில் நின்று பார்த்துட்டு இருக்க கூட்டணி கட்சி கையாகவும் இருக்கலாம், இல்லை ஓரமானுன்ட்டு தள்ளி விட்டு ஓடி வந்தார அவர் கையாக இருக்கலாம். இந்த விவகாரத்தில் நீங்கள் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவர் அந்த நிகழ்ச்சி கலந்துக்கிறது மற்ற இதுன்னு அவருடைய ஷெட்யூலை போட்டுக்கிட்டு அதிகாரிகள் அந்த பக்கமே அப்படி நகர்த்திட்டு போகிறாங்க. இன்றைக்கி இங்கே ஒரு பெரிய போராட்டம் இந்த நுங்கம்பாக்கக்கூடிய இந்த முனையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்காக போராட்டம், கைது, ஆவேசமாக சௌமியா அன்புமணி பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது நுங்கம்பாக்கத்துடைய இந்த பகுதியில் அந்த அமெரிக்க தூதரகம் பக்கத்தில் மலர் கண்காட்சியை திறந்து வச்சுட்டு ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்களுடைய வாசகர்களுக்கும் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நேயர்களுக்கும் சேர்த்தே சொல்லிடுறேன், உங்கள் யூனிட்டுக்கும் சேர்த்து நன்றி, மிக்க நன்றி. 2024 அப்படியே தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். குறிப்பாக இந்த கடைசி இதில் 2020 கடைசி டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட அந்த பாலியல் வன்புணர்வு பிரச்சனை மிகப்பெரிய பூதாகாரமாக வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆளுங்கட்சி ஒரு பக்கம் வேறொரு விதமாக அதை எடுத்துகிட்டு போகிறாங்க, எதிர்க்கட்சிகள் அதை விடாப்பிடியாக அதை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு முக்கியமாக சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா அதிமுகவுடைய யார் அந்த சார் அப்படின்ற அந்த விஷயம் போராட்டம், அடுத்ததாக விஜய் அவர்களுடைய அந்த ஆளுநர் சந்திப்பு, அதன் பிறகு புஷி ஆனந்த் அவர்களுடைய அந்த கைது, துண்டு பிரசுரங்கள் விநியோகிச்சதுக்கான கைது, 31ஆம் தேதி சீமான் அவர்களுக்கு போராடுவதற்கு அனுமதி கொடுத்து அதற்கு பிறகு அது தடுக்கப்பட்டு அவருடைய கைது, இன்று பாமகவிலிருந்து சௌமியா அன்புமணி அவர்களுடைய கைது அப்படின்னு தொடர்ந்து காவல்துறை ஒரு பக்கம் ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போராடவே அனுமதி இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இது காவல்துறை பண்ணாலுமே இது அரசை தான் பாதிக்கும் அப்படின்றது இன்னொரு பக்கம். எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? எதிர்க்கட்சிகள் அலைவாக வச்சுருக்காங்க அப்படின்றத எப்படி பார்க்கலாம்? அதாவது இந்த கடைசி ஒரு மாதம் டெரர் மந்தாக மாறிடுச்சு. தோழமை கட்சிகளே டெரராக மாறுற இதெல்லாம் கூட நடந்தது. அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரம் ரொம்ப சாதாரணமாக கையாளலாம் நினச்சது, அது வேறு விதமாக மாறிவிட்டது. என்னென்னா அந்த விவகாரத்தை அது கொடுத்து சம்மந்தமாக அப்புறம் கமிஷனுடைய ப்ரெஸ் மீட்டு இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அது உயர்நீதிமன்றமே ரொம்ப கடுப்பாகி சோமோட்டோ எடுத்ததெல்லாம் பார்த்தோம். உயர்நீதிமன்றம் சோமோட்டோ எடுத்தாலும் தலைமை நீதிபதி லீவில் இருந்ததுனால அது விசாரணை பண்ண முடியாதனால அவரே ஒரு விளக்கு சொல்கிறார், யாராவது பிஐஎல் போட்டிங்கன்னா நான் விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அதிமுக உண்மையிலேயே கடந்த ஆண்டு லாஸ்ட் மந்த்து அதிமுகவுடைய வேகம் பிரமிக்கத்தக்கது. இப்போ தான் எதிர்க்கட்சியாக அவங்க செயல்படுறாங்க. அதில் அவங்க பிஐஎல் போட்டு சிபிஐ கேட்டவுடனே விசாரணைக்கு எடுத்துகிட்டு உயர்நீதிமன்றம் உண்மையிலேயே இந்த வழக்கை மிக கடுமையாக பார்த்தது. அண்ணா நகர் சிறுமி விவகாரத்தில், குண்டர் தடுப்பு சட்டம் விவகாரத்தில், இந்த மாதிரி பல்வேறு விவகாரங்களில் உயர்நீதிமன்றம் தொடர்ந்து அரசுக்கு எதிராக தன்னுடைய கோபத்தை, அதிருப்தியை, விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த மேட்டரை கையில் எடுத்துட்டாங்க. இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் ரொம்ப கடுமையான கேள்விகள் எல்லாம் முன்வைத்தாங்க. இவங்க வழக்கமாக சொல்கிற மாதிரி பதிலெலாம் சொன்னாங்க, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பெண் ஐபிஎஸ் கொண்ட அந்த டீம்
அவங்க அறிக்கை கொடுக்கணும், தொடர்ச்சியாக அதை கண்காணிக்கப்படும். ப்ளஸ் மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு, ப்ளஸ் கமிஷனர் மீது தேவைப்பட்டால் துறை ரீதியான நடவடிக்கை. இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயம். அப்படி கடந்து போகிற விஷயம் கிடையாது. உயர்நீதிமன்றம் அவரை காவல் ஆணையர் மேலே நடவடிக்கை அப்படி பொதுவாக பார்த்திங்கன்னா சில விஷயத்துக்கு ஆஜராகணும்னா சம்மன் கொடுத்து வர சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த புரோட்டோகால் மதிப்பாங்க. ஆனால் இது நீங்கள் விளக்கம் கொடுத்தோம் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு போய் நடவடிக்கைன்னு போகிறது வந்து ரொம்ப சீரியஸாக அரசு பார்க்கணும். ஆனால் அதற்கு பிறகும் வந்து எனக்கு என்னன்ற ஏற்பாடு தான். இது ஒரு பக்கம்னா, அரசியல் கட்சிகள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. சும்மா இருந்த விஜயே தூண்டி விட்ட கதையாக போச்சு. அதுக்கு நான் பின்னாடி வரேன். இதில் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப கரெக்டாக கொண்டு போனதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவருடைய பேட்டி ஆகட்டும், அந்த எஃப்ஐஆர் விவகாரத்தில் அவர் கொடுத்த அந்த பேட்டி, மாணவியை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் இருக்குது, இது ஒரு எஃப்ஐஆரா அப்படின்னா, ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். சேம் அதே மேட்டரை உயர்நீதிமன்றமும் இது பண்ணாங்க. அப்போது அண்ணாமலையுடைய சவுக்கடி போராட்டம், அதை ஒட்டி எழுந்த விமர்சனங்கள், அதை மடைமாற்றுவதற்காக ஊடகங்கள் மற்றவர்கள் செய்த வேலைகள், அதையெல்லாம் மீறி நடந்தது. அதற்கு பிறகு நாளைக்கு மகளிர் பேரணின்னு அறிவிச்சிருக்காங்க. சென்னை நோக்கி மதுரையிலிருந்து ஆளுநரை சந்தித்து மனு கொடுப்பதுன்னு. இது ஒரு பக்கம் போதா பாஜக. அதிமுக ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அந்த விஷயத்தை கையில் எடுத்தாங்க. கேஸ் போட்டிருக்காங்க. இப்போவும் இந்த எஸ்ஐடி எதிர்த்து இந்த சிறப்பு புலனாய்வு குழு தீர்ப்பை அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகலாம் அப்படின்னா, போனால் அதை விட அவமானம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா போட்டிருக்காங்க, என்ன உண்மையாக அதை வந்துட்டு போட்டுமே, அதானே எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ நீங்கள் திமுகலே யாரையா கேட்டிங்கன்னா கூட விசாரணை நடக்கட்டாங்க, யார் உண்மையோ அது வரட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த விசாரணை இதையே எதிர்த்து கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்றதான் என்னோட இது. ஒருவேளை இவங்க அந்த அண்ணா நகர் சிறுமி வழக்கிலேயே சிபிஐ விசாரணைக்கு எதிராக போனாங்கன்னு வச்சிங்களேன், அதுலேயே உச்சநீதிமன்றம் ஒரு விலக்கு கொடுத்தாலும் இன்னொரு இது வந்து ஒரு செக் வச்சுட்டாங்க. அதுலேயும் எஸ்ஐடி அவங்க தான் போட்டாங்க. அதில் 7 ஆஃபீஸர், யாருமே தமிழ்நாடு ஆஃபீஸராக இருக்கக்கூடாதுன்னு. அப்போ அதுவே அப்படின்னா இது வந்து இன்னொரு அவமானகரமான நிகழ்வு. இப்போ இதை எதிர்த்தும் போகிறாங்கன்னா, அப்போ அதிமுக என்ன பண்ணதுக்கு ஒரு கேவியட் போடுறாங்க. கேவியட்ன்றது ஒரு வழக்குக்கு மேல்முறையீடோ இல்லை வேறு ஏதோ போகும் பொழுது எங்களை கேட்காமல், நாங்கள் இங்கே கோர்ட்டில் நாங்கள் மனுதாரர் நாங்கள் தான், அதனால் எங்களை கேட்காம தீர்ப்போ மற்ற விஷயங்களோ பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இது மனு போடுறது, கேவியட் மனுன்னு. அதை அதிமுக போட்டுச்சு. அப்போ ரொம்ப ப்ரில்லியண்ட்டு மூவ். அப்போ இந்த விவகாரத்தில் அதிமுக இது இல்லாமல் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம், கைது. இங்கே சீமான் கைதாகும் பொழுது அங்கேயும் மாவட்டத்தில் எல்லாருமே கைதாகிட்டாங்க. இது விஜய் நோட்டீஸ் இந்த விஷயம் நடக்கும்போது அப்போ அவங்களும் கைது. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியுடைய பேட்டிகள், யார் அந்த சார், அந்த கான்செப்ட் உண்மையிலேயே அவங்களுடைய ஐடிவிங்க வந்து பெரிய லெவலில் அந்த போஸ்டர் ஓட்டுனது இதெல்லாம் பெரிய அளவு ரீச் ஆகிடுச்சு. அப்போ இந்த யார் அந்த சார் நீங்கள் திருமாவளவன் வரைக்குமே வந்துடுச்சு. இதில் அதிமுக நாம் தமிழர் கட்சி அவர் அறிக்கை விட்டார், எல்லாம் பண்ணார். 31 போராட்டம்னு அறிவித்து வரும்பொழுது முதல்ல நியாயமாக தான் போராட்டம் அறிவிப்புலாம் கேட்குறாங்க. ஆனாலும் மறுக்கிறார்கள். கைது நடவடிக்கை வருது. அதுக்கப்புறம் சீமான் கண்டித்து பேசுகிறாரு, சிறையில் அடைக்கிறார்கள். அது மறுநாள் அன்றைக்கி ஈவினிங்கே விட்டுடுறாங்க. அதை ஒட்டி பாமகவும் இந்த விவகாரத்தில் கடுமையாக அறிக்கை விட்டது, பல விஷயங்களை கண்டித்து பேசுனது நடந்தது. மகளிர் சங்கம் சார்பாக இன்றைக்கி போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. சௌமியா அன்புமணி இன்றைக்கி தலைமையேற்கிறதா இருந்தது. சேம் அதே பேட்டர்ன் மறுத்து இது. அப்போது இந்த விவகாரத்தை பேசவே கூடாது நீதி. அதாவது இந்த மாதிரி போராட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அதிகாரிகள் யாராவது தப்பு செய்ய நினச்சா பயப்படுவாங்க. குற்றவாளிகள் விசாரணை மற்ற விஷயங்கள் கொஞ்சம் முறையாக நியாயமாக நடக்கும். இது எதுவுமே இல்லைன்னா எனக்கு என்னென்னு தான் போகும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல இடங்களில் இன்றைக்கி கூட சௌமியா பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு வாரம் ஆச்சு ஒரு பெண் பாலியல் இதில் ஒரு சிறுமி இன்னை வரைக்கும் கைது செய்யப்படலை அப்படின்னு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அழுத்தம் இருந்தால் தான் செயல்படுவார்கள், இல்லாட்டி மறைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். அதனால தான் அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்துறதுன்னு வச்சுக்கோங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்த கே பாலகிருஷ்ணன் அவர்களுமே இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி போராட்டம்ன்றதே நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பண்ணுறது கண்டனத்திற்குரிய விஷயம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் கல்வியை பற்றியும் அந்த தனியார்களுக்கு அரசு பள்ளிகளை வந்து இது பண்ணுறது விஷயத்தையும் பேசியிருந்தார். அங்கேருந்து ஒரு குரல் வந்திருக்கு இல்லையா, திமுக கூட்டணியிலேருந்தே ஒரு குரல். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பாவம், அவங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க, அவங்கள நம்ம பாராட்டி தீரணும். தாவேகா அவங்க வந்து அவர் மேலே பனையூர் அரசியல்னு ஒரு ஹேஷ்டேக்கை க்ரியேட் பண்ணி போகிற அளவுக்கு போச்சு. அவர் ஒரு கைப்பட கடிதம் ஒன்று எழுதி வெளியிட, அப்புறம் ஆளுநரை போய் பார்த்துக்க, ஆளுநர் மாளிகை பாருங்கள் ஜோசப் விஜய்னு போடுறாங்க. என்னன்னு கேட்டால் அவர் அப்படி தான் கொடுத்தாருன்றாங்க. அவர் அப்படி கொடுத்துருப்பாரான்னு எனக்கு தெரில. அப்போ அதுலேயும் ஒரு வன்மம் இருக்கிறது. இது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும்
அவர் போய் ஆளுநர்கிட்ட மனு கொடுத்தாரு. வெளியில் வந்து பேட்டி கொடுத்துருக்கலாம். ம். அட்லீஸ்ட் நம்ம பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தையாவது பேட்டி கொடுக்க வச்சிருக்கலாம். கையாடிட்டு போயிட்டாரு. இதுதான் நம்ம சொல்கிறது, இந்த அரசியல் வேலைக்கு ஆகாது. சரி ரைட்டு வந்துட்டீங்க. ஆனால் உங்கள் மகளிர் அணி என்ன பண்ணிடுச்சு, தன்னெழுச்சியாக, அதாவது எப்போவுமே மரம் சும்மா இருந்தாலும் காற்று அதை சும்மா இருக்க விடாதுன்னு சொல்லுவாங்க. இது மரம் சும்மா இருந்துச்சு, ஆனால் சூழ்நிலை மகளிர் அணி தானாக அதை பிரிண்ட் அவுட் எடுத்து தன்னெழுச்சியாக மதுரை சென்னையெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோன்னா கம்முன்னு விட்டுருக்கலாம் போலீஸ். அவங்கள போய் கைது பண்ணுறாங்க. ஒரு நோட்டீஸ் கொடுத்தா அவர் வந்து இது வந்து அரசுக்கு எதிரான நோட்டீஸ் இல்லை. ஆமாம். அந்த நோட்டீஸ் கொடுக்குறது தப்புன்னு கைது பண்ணும் பொழுது அந்த டக்குன்னு அது பூம் ஆகுது. அவங்கள பார்க்க போகிறாரு அவர் பொதுச் செயலாளர். போராட போலங்க, அவரை பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. அவர் பிக் பாஸ் மாதிரி உட்காந்துருந்தார். அப்போது என்னென்னா இது எல்லாமே நீங்கள் போலீஸே தன்னுடைய நடவடிக்கைகள் மூலியமாக இந்த விவகாரத்தை பெரிதாக்கிறார்கள். அதே மாதிரி எஸ்எஃப்ஐ தான் முதல்ல போராட்டம் நடத்தினாங்க. நீங்கள் கேட்டிங்களே அதுக்கு பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பழைய ஃபார்மில் வந்திருக்காங்க. அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு அறிக்கையை வச்சு சொல்லிடலாமா பழைய இல்லையா எஸ்எஃப்ஐ போராட்டம் பல்வேறு விஷயங்களில் தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். இப்போ நாங்களே 90களில் இருந்த பொழுதெல்லாம் கூட ஆர்ப்பாட்டங்கள்லாம் எப்படி பண்ணுவாங்க, மறியல்னு அறிவிச்சிருவாங்க. பேரிகேடு போட்டு அதுக்குள்ளே தொண்டர்களை போலீஸ் வேலை எப்போவுமே அப்படி தானே, சார் அப்படி வரமாட்டேங்க சார், லாரி வரும் சார் அப்படியே ஏறினீங்கன்னா போயிடலாம் சார், அப்படி சிம்பிளிஃபை பண்ண பார்ப்பாங்க. அதையும் தலைவர்கள் அன்றைக்கி இருந்த தலைவர்கள் சிலர் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ எங்களெல்லாம் கட்டுப்படுத்துகிற வேலைலாம் நடக்கும். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், டைஃபி தோழர்கள்லாம் திடீர்னு ஏதாவது வண்டி வந்தால் டப்புன்னு ரோட்டை தாண்டி முதல்ல தலையாட்டு கம்முன்னு இருப்போம். அப்புறம் எகிரி குச்சி ரோட்டில் வந்து மறியல் பண்ணுறோம். கொஞ்ச நேரத்தில் மறியல்னோடனே எல்லாம் உடச்சிட்டு வந்துடுவாங்க. தலைவர்கள் என்ன சொன்னாலும் தொண்டரில் வந்துடுவாங்க, மறியலாக மாறிவிடும். அதுக்கப்புறம் கைது இதுதானே வடிவம், வடிவத்தை பண்ணணுன்றது தான். அந்த மாதிரி நீங்கள் தன்னெழுச்சி அங்கங்கே பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க மார்க்சிஸ்ட் கட்சி. அந்த குமுறல்லாம் இருந்துகிட்டே இருந்தது, எங்களை கட்டுப்படுத்துறீங்க, இதில் அறிக்கை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கம்முன்னு இருக்கீங்க, நமக்கு கெட்ட பேர் வருது, இது 10 கோடி ரூபா மேட்டர்லேருந்தே வந்துச்சு அந்த கெட்ட பேர்லாம். அப்போது அவரே அறியாமல் அதுதான் அங்கேயும் மரம் வந்து சும்மா தான் இருந்துச்சு. காற்று வந்து ஆட்ட ஆரம்பித்தோடனே வேறு வழி இல்லாமல் மரம் ஆடிக்கிறது. அந்த அடிப்படையில் எஸ்எஃப்ஐ பர்மிஷன் கேட்டாங்களா இல்லையா தெரியாது. ஏன்னா அது ஒரு செப்பரேட் பாடி தானே. என்ன தான் கட்சி கட்டுப்பாட்டில் இருந்தால் நாங்கள் பண்ணிட்டு வந்தோடனா நான் இது கூட போராடாமல் அப்புறம் அப்படின்ட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி போங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்துவிட்டது. அதுக்கு பிறகு இந்த விஷயங்களை கண்டித்து அவர் ஒரு அறிக்கை விட்டுருந்தார். அவங்க தொடர்ச்சியாக சாம்சங் போராட்டத்தில் அவர்கள் ஏமாற்றப்பட்டதை அவங்களால தாங்க முடியல. இன்னை வரைக்கும் அதுக்கான உள்ளே கும்பிக்கிட்டு இருக்காங்க. முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாதிரி, அதாவது நேரில் போய் பார்த்து மாலையெல்லாம் போட்டுட்டு வந்தாலுமே கூட கோரிக்கையே நிறைவேறல. அதுக்கு முன்னாடியே போய் கோரிக்கையை நிறைவேற்றினா தான் நம்மளால் தான் கூட்டு போயிருப்பார், திருமாவளவன் தான் கூட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். வாங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிட்டாருன்னு பார்த்துடலாம்ல, கோபமாகறாரு அப்படின்னு பார்த்துட்டு எல்லாம் பண்ணோன்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. இதுக்கு பஞ்சு மூட்டை குடவுன்லேயே இருந்துக்கலாமா, பருத்தி மூட்டைன்ற கதை மாதிரி ஆயிடுச்சு. அந்த கோபத்தில் வேறு இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அறிக்கைகள் ப்ளஸ்ஸு இந்த புதிய கல்விக் கொள்கை விஷயத்துக்கு வராரு. இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கோப அறிக்கை நான் கேட்குறேன், போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்கிறதுக்கான இந்த இதே மாதிரி தான் கொடுக்க போகிறாங்க. அதில் ஏன் வரல? போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் பணம் இல்லை ஏன் இவர் மற்றவங்க போராடினாங்க சிஐடி, இவர் எதுவும் பெருசாக அறிக்கை இந்த மாதிரி கோபாவாச அறிக்கை வரல. மின்வாரியத்தை தனியார் மயமாக்கிறதுக்கான வேலைகள் அது இதெல்லாம் அவுட் சோர்சிங்கில் எடுக்கிறது, அதில் ஏன் இந்த இது அறிக்கைகள் வரல? எல்லாம் முன்ன வரும். நீங்கள் அறப்போர் ஜெயராமனோட இவங்க ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. இவங்க மூலிமா தான் பல விஷயங்கள் வெளியே வரும். ஏன் வரும்னா அந்த நிறுவனத்துடைய தொழிற்சங்க தலைவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். அவங்க பார்ட்டிக்கு சொல்லிடுவாங்க, பார்ட்டி அறிக்கை விடும், அப்போ பூம் ஆகிடும், போராட்டம் நடத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ கொன்றுவேன் கம்முன்னு போய் வேலையை பாரு, அப்படி தான் இதில் நடந்தது டாஸ்மார்க்கில். திருச்செல்வனா ஆமாம், அவர் தான் முதல்ல கொண்டு வந்தார். இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகிறாங்க, அதான் முன்னையே இருந்துச்சு. இந்த தடவை ஒரு டார்கெட் மாதிரியே பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்ற அளவுக்கு அவர் கொண்டு வந்தார். உடனே அவருக்கு ஒரு அழுத்தம் கட்சி மேலெடுத்துருந்து, எப்படி நீங்கள் பேட்டி கொடுக்கலாம், எப்படி இது இதாக்கலாம் அப்படின்னு அவரை. அதுக்கப்புறம் அவர் பெருசாக நீங்கள் பாருங்கள் எங்கேயுமே இது இல்லை. மின்வாரியத்துலேயும் அதே மாதிரி நாங்கள் ஒரு பேட்டி எடுத்தோம். அதற்கு பிறகு கேட்டப்போ இல்லை தோழர் இந்த மாதிரி விஷயம் அப்படி இப்படின்னு பார்ட்டியுடைய அழுத்தம் காரணமாக அவர்கள் கொண்டு வரல. ஆனால் அவங்களுடைய மின்கதிரெலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கட்டுரைகள்லாம் வரும். ஏன் அதை ஏன் வெளியே பேசணும், அதை பேச மாட்டாங்க, பேச அனுமதி இல்லை. இப்படி பாதுகாத்து வந்தவங்க வெடிச்சிட்டாங்க. இதுதான் இந்த ஸ்கூல் மேட்டரில் நடந்தது. நான் கேட்குறேன், இது லேப்டாப்பு கொடுக்குறது கேட்டுருக்கலாம்ல, வருஷமே கேட்டுருக்கலாம்ல. லேப்டாப்பு நல்ல திட்டம் தானுங்க, அது நம்ம தேர்தல் அறிக்கையில் எல்லாம் சேர்ந்து தான் சொல்லி தான் வச்சோம், ஏன் கொடுக்கல? கல்வி கடனை ரத்து பண்ணுறேன். கல்வி கடன் ரத்துன்றது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான், 32 வயசுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் அது வரம்புக்குள்ளே வரமாட்டீங்க.
அப்போ நீங்கள் அதை ரத்து பண்ணுன்றது நீங்கள் உங்கள் கோரிக்கையை வச்சு 4 வருஷம் ஆகுதுங்க. கேட்கலாமா வேணாமா? வருஷம் வருஷம் சீருடை அந்த குறிப்பிட்ட தேதியில் கிடைக்க மாட்டேங்குது. இது என்ன நடக்குது? இதுக்கெல்லாம் போராட்டம் நடத்தணுமா வேணாவா? எனக்கு என்னென்னு இருந்தாங்க. இன்றைக்கி தேர்தல் நெருங்குது, பல பிரச்சனை, எல்லாத்தையும் அணி மாறுறதா? அந்த நெருக்கடி தான் காரணமா? அந்த நெருக்கடி தான். இல்லை, நிறைய கேள்விகள் வருது. அதுவும் குறிப்பாக திருமாவளவன் அவர்களை நோக்கியும் கம்யூனிஸ்டுகளை நோக்கியும் வரக்கூடிய கேள்விகள் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. திருமாவளவன் கொஞ்சம் கொஞ்சமாக விசுவரூபம் எடுப்பார். எடுத்தோன்னு எடுக்க மாட்டார். பிறந்துச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி அது நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி தான் யார் அந்த சார் வந்திருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வருவார். ஜூன் ஜூலைலலாம், அதாவது இப்போ காற்றழுத்த தாழ்வு பகுதி, அப்புறம் தாழ்வு மண்டலமாக மாறும், அப்புறம் அது வலுப்பெற்று புயலாக மாறும். ஜனவரி, அடுத்த ஜனவரியில் அதிதீவிர புயலாக மாறிடும். வலுவிழந்து கூட போகலாம். வலுவிழந்தும் போகலாம். வலுவிழந்து அங்கேயே மையம் கொண்டு இருக்கலாம். அதனால் இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆயிடுச்சு எடுத்த உடனே. அதனால் ரொம்ப கடுமையான கோபத்தில் இருப்பாங்க அவங்க. அது ஒரு பக்கம். அதனால் தேர்தல் நெருக்கத்தை ஒட்டி இது எல்லாமே வெடிக்கும். புயலாக மாதிரி இது நெருக்கடியாக மாறி இருக்கா? பெரிய நெருக்கடியாக திமுகவுக்கு மாறி இருக்கா? இந்த எல்லா விஷயமும் சேர்ந்து கேட்குறேன். இப்போ நான் சொல்கிறேன், இதை பற்றி அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இதுவே இல்லை. எப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக முடிச்சிடலாம். அது ஒன்றும் இல்லைங்க, அது சும்மா இப்படின்னு முதல்வருக்கும் மற்றவர்களுக்கும் அந்த நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன். ஒரு முதல்வர் என்றால் கலைஞர் ஒரு உதாரணம், ஜெயலலிதா ஒரு உதாரணம். அதாவது அவங்கள மீறி நீ புதுசாக வந்து அவங்கள்ட்ட விஷயத்த சொல்ல முடியாது. முதல்வரே அந்த மாதிரி சௌமியா அன்புமணி போராட்டம் நடத்துனாங்க, அதுதான் தெரியுமே, புதுசாக தான் இருந்தால் சொல்லு, அப்படி தான் இருக்கும் கலைஞர்ட்டியோ இல்லை ஜெயலலிதாட்டியோ. ஆனால் இங்கே இன்றைக்கி அந்த மாதிரி விஷயங்கள் அது சும்மா அவங்க ஒரு 100 பேர் இருந்தாங்க, செக்யூர் பண்ணி மண்டபத்தில் வச்சு அமுச்சு விட்டோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சீமான் வழக்கமாக அவர் தான் பண்ணிகிட்ருப்பார், அது ஒன்றும் இல்லை. இப்படி தான் போகுது. அப்போது இதை வந்து அதிகாரிகளை நீங்கள் நம்பி ஆட்சி நடத்தினால், உண்மையிலே சொல்கிறேன், ஒன்றுமே பண்ண முடியாது. அவர்கள் கெட்ட பேரை வாங்கி கொடுத்து எனக்கு நடக்கிறதுன்றது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? யாருக்கு? அதைத்தான் சொல்கிறேன். அதிகாரிகள் அவர்கள் சிம்பிளிஃபை பண்ணி தான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுவாங்க. சும்மா ஒரு கைது முடிஞ்சிடும். உளவுத்துறையில் என்ன பண்ணணும்னா, மேட்ரை தனியாக முதல்வருக்கு இந்த விஷயங்கள்லாம் கன்வே பண்ணுவாங்க. இந்த விஷயம் இப்படி போச்சுன்னா உளவுத்துறையுடைய வேலையை நடக்கும் நிகழ்வுகள் இல்லை, நடக்க போவதை சொல்கிறது ஒரு பார்ட்டு. அப்போ இந்த போராட்டன்றது வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்குது. அப்போ அதை மட்டுப்படுத்துகிற வேலையை நம்ம பண்ணணும். நம்ம வந்து அந்த பையனை வந்து குண்டாஸ் போகிறதுக்கான வேலை பண்ணணும். கொஞ்சம் விசாரணை இதுவாக இருக்கணும். சிஎம் அறிக்கை விடணும். சிஎம் அறிக்கை விட்டால் பாதி தீந்துரும்ல. இந்த விவகாரத்தில் அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது. என் வீட்டு இது குழந்தைகள் மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். 1000 ரூபா கொடுக்குறது எப்படியோ கல்வி இது பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த விஷயத்தை நான் கடுமையாக பார்க்குறோம். ஆனால் அதுதான் எல்லாருடைய கேள்வியுமாவும் இருக்குது. அவர் இப்போ இந்த புதுமை பெண் திட்டம், மாணவிகளுக்கு 1000 ரூபாய் அப்படின்ற விஷயத்தெல்லாம் போய் ஒரு கல்லூரியில் பள்ளிகளில் தான் பேசுகிறாரு. அப்படின்னும் போது இதை பற்றி அவர் பேசியிருக்கலாம். இது சம்பந்தமான ஒரு விஷயம் தான் அது. என்னுடைய சந்தேகம், இதை பற்றிய விஷயங்கள் எதுவுமே அவருக்கு போகலன்னு அர்த்தம். இந்த விஷயம் போகவே இல்லைன்றீங்க? ஆமாம், போகிறதுனா எப்படி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி தண்ணியை ஊற்றி நல்லா பெரிய அளவில் வெடிக்கலைன்ற சூடே இல்லாமல் பாருங்கள், கொதிக்கவே இல்லை, கையை விட்டு பாருங்களேன், ஒன்றுமே இல்லை பாருங்கள், ஈரமாக தாங்குது அப்படின்ற லெவல் கொண்டு போகிறாங்க. ஆனால் இங்கே அப்படி பஸ்ட் ஆகினுக்குது, குழம்பு மாதிரி. கையை விட்டிங்கன்னா எலும்பு தான் வெளியே வரும், அந்த அளவுக்கு கொதிக்குது. ஆனால் அங்கே ஒன்றும் இல்லை பாருங்கள், சிம்பிள், சும்மா போகிறாங்க. துணை முதல்வர் நேற்று கூட எங்கேயோ போயிட்டார் போல், அந்த இதுக்கு நேரடியாக எல்லாத்தையும் வாழ்த்து வாங்குவாங்கல்ல, எல்லாம் எதிர்பார்த்தாங்க. முதல்வர்கிட்டலாம் வந்து எல்லாம் வாழ்த்துவாங்க. அந்த மாதிரி துணை முதல்வரையும் பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க. நேற்று எங்கேயுமே அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் துணை முதல்வர் வந்து இந்த மாதிரி அவர் முதல்வர் ஓய்வுக்கு போகிறாரு, இல்லை அதாவது முதல்வருக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது, எல்லா விஷயத்தையும் அவர் கவனிக்க முடியாதுன்றது தான் துணை முதல்வர் இருந்தாங்க. அவருடைய ஒர்க் பேர்டனை குறைக்கிறதுக்கு துணை முதல்வர். அப்போ அவர் இந்த விஷயத்தில் என்ன நடக்குது, என்ன பண்ணுறீங்க, சரி அந்த பையன் அரெஸ்ட் பண்ணிங்கல்ல அப்படின்னு அவராவது ஒரு அறிக்கை விட்டுடலாம். நான் வந்து என் தங்கை அனிதா மாதிரி தான் எல்லாரையும் பார்க்குறேன். இந்த விவகாரத்தில் நான் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன், யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். அந்த நபர் சம்மந்தப்பட்டு யார் கூட இது பண்ணாலும், அது எந்த ஆளாக இருந்தாலும் அவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை வரும், யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அறிக்கை விட்டால், அப்போ இவங்க கவனத்தில் இருக்காங்க, கவனிப்பாங்கன்றப்போ மற்ற கட்சிகள் போராடும் போது ஏன் துணை முதல்வரே அறிக்கை விட்டுருக்காரு, விசாரணை நல்லபடியாக போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஏன் போட்டு தேவையில்லாமல் அரசியலாக்குறீங்களா? இன்றைக்கி நீதிமன்றம் கூட கேட்டிருக்குது, இந்த விவகாரத்தை ஏன் அரசியலாக்குகிறீர்கள், இதை வந்து தீர்வு தான் கிடைக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ அந்த மாதிரி கேள்வி மக்களும் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இங்கே இந்த சைடு ஃபுல்லாக பிளைண்டாக இருக்குது. அப்போது இந்த சைடு எதுவுமே இல்லை, இந்த சைடு அடக்குமுறைகள் இருக்குது. இப்போ சீமான் என்ன கேட்குறாரு, அதே இடத்துல தான் லட்சம் இதுவாக அம்பேத்கர் இதுன்னு கோஷங்கள் சொல்லிட்டு திருமாவளவன் நடத்துகிறாரு. அதுக்கு பர்மிஷனு நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமு
அதுவும் அந்த இதுக்கு முன்னாடி புத்தாண்டுக்கு முன்னாடி ரொம்ப கடுமையான டிராஃபிக் ஜாம்லாம் அந்த இடத்துல இருந்தது. அதுக்கு பர்மிஷனு. ஆனால் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு சீமான் போராட்டம் என்ன பண்ண போகிறீங்க? போராட்டம் நடத்துங்க, பேரிகார்ட் போட்டு உள்ளே தான் அடைக்கிறீங்க, என்ன வேணால் பேசிட்டு போ, முடிஞ்சிச்சா, கலைஞ்சு போங்க, அவ்வளோதான். சௌமியா வராங்களா, அவங்களுக்கு ஒரு இதுவே இல்லை, இன்றைக்கி ஏகப்பட்ட சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்கள போய் ஆளாக்கி விடலாமா? அப்போது இந்த விவகாரம் எல்லாமே தேவையில்லாமல் ஒரு நெருக்கடியை கொடுத்து அதை இன்னும் கொஞ்சம் ஊடக வெளிச்சத்துக்கு இப்போ சௌமியா பேட்டி பெருசாக பாமகலேயே பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அப்போ இது டைவர்ட் ஆயிடுச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேப்புக்குள்ளே ஒரு அறிவிச்சிட்டாரு மறுபடியும் ராம்தாஸ் முகுந்தன் தான் அறிவிச்சிட்டாரா, இது அப்படியே கீழே போயிடும். இப்போ சௌமியா கொடுத்த பேட்டி 1000 ரூபா எங்களுக்கு தேவையில்லை, பாதுகாப்பு தான் தேவை, எத்தனை பெண்களை பலி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு அடுக்குறாங்க. தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, அது இது 45 பெண்கள் கூட பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. அப்போ அந்த பேட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பூம் ஆகுது. அப்போ இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் வந்து இந்த போராட்டம் நடத்தாமல் கைது இதுதான் பண்ணும்பொழுது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது இதாக போகுது, எக்ஸ்ட்ரா ஒரு கவரேஜாக போகுது. அப்போ இந்த விவகாரத்தை எப்படி கையாளுவது அப்படின்றதுலையும் எனக்கு என்னென்னு கையாளுறாங்க அப்படின்றது தான் மேட்ரு. இப்போ அந்த பையன் விவகாரத்தில் நீங்கள் ஏற்கனவே கோர்ட்டு கண்டித்து அந்த டீம் போட்டு விசாரணை போகிறாங்க. விசாரணையில் என்னென்ன விஷயங்கள் வருது, வேறு ஏதாவது கைது இருக்குதா, அப்புறம் ரிமாண்டு பண்ண பிறகு அந்த பையனை குண்டாஸ் போடுறது, ஏன்னா தொடர் குற்றவாளி இல்லை, ஹிஸ்ட்ரி ஷீட்ரு, அதில் இது கடுமையான குற்றம். அப்போ அந்த பையனை குண்டாஸ் இந்த மாதிரி ஏதாவது போட்டாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு மரியாதை இருக்கும். இல்லை இதே மாதிரி தான் கையாடுறாங்கன்னா அது வந்து மேலும் மேலும் இவர்களுக்கு வலுவூட்டும். நாளைக்கு பேரணியும் வச்சிங்களேன் பாஜக, அவங்க கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுவாங்க. இப்போ விஜய் இப்போ ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருப்பாப்புல ஏதாவது பண்ணலாமான்னு, பண்ணாருன்னா அது அவருக்கு கெயினாக போகும். தேர்தல் நேரங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் கையாளணும். இந்த ஒரு வருட காலம் தான் இப்போ இந்த 2025க்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னும் போது முழுசாக இருக்கிறது இந்த ஒரு வருட காலம். யாருக்கெல்லாம் வாய்ப்பு அப்படின்ற விஷயம், ஏன்னா இப்போ காம்படிஷன் சொல்கிற மாதிரி இப்போ ஹெவியாக இருக்குது. இன்னொரு பக்கம் திமுக ஒரு ஆளுங்கட்சியாகவும் இருக்குது, அதிமுக ஒரு முக்கியமான எதிர்க்கட்சியாக எமர்ஜ் ஆயிட்டாங்க இந்த கடந்த இதிலிருந்து. அப்படின்னும் போது என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்றதை விட யாரெல்லாம் பயன்படுத்த வேண்டும், யாரெல்லாம் பயன்படுத்த தவறுகிறார்கள் அப்படின்றத வேணால் பார்க்கலாம். வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. எனக்கு ஒரு சின்ன விஷயத்தை கூட நீ உருவாக்கலாம். அதுக்கு அண்ணாமலையே சாட்சி. எல்லாரும் ஒரு பக்கம் போகும்போது சவுக்கடி போராட்டம்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். உடனே போராடுறவங்க எல்லாரும் கையை நீட்டுறாங்க, தப்பு தப்பு தப்புன்னு. இவர் ஒரு வகையில் கையை நீட்டுறாரு. கையை நீட்டினவங்களாம் இப்படி திருப்பிக்கினாங்க, என்ன நீ என்ன இப்படி போடுறன்னு. நீங்கள் எல்லாம் கையை அங்கே நீட்டுங்க, அவரும் நீட்டிகிட்ருக்காரு. நீ கம்முன்னு இருந்தால் அது போராட்டமே வெளியே தெரியாது. ஆனால் எல்லாம் கருத்து கந்தசாமிகளா மாதிரி போராட்டம் இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும். போராட்டம் எப்படி நடத்தணுன்றதை அவங்கவுங்க தீர்மானிச்சிக்க வேண்டியது. நட்டா வேணால் கூப்பிட்டு சொல்லலாம், ஏம்பா சவுக்கடிக்காத, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு அந்த உரிமை இருக்கா? கிடையாது. அடுத்த கட்சியில் எப்படி போராட்டம் நடத்தணும்னு சொல்கிறதுக்கு மற்ற கட்சியினருக்கு உரிமை கிடையாது. ஆனால் இங்கே அதுதான் நடந்தது. ஊடகங்கள் ரொம்ப தெளிவாக அவங்க வேலை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்தது, என்னென்ன கமிட்டிகள் இருக்குது, என்ன பாதுகாப்பு குறைபாடு, இவன் யார், இன்னும் என்ன பண்ணணும், காவல்துறை என்ன பண்ணணும், நீதிமன்றம் எந்தெந்த விஷயம்லாம் கண்டிச்சிருக்குது, இது எவ்வளோ சீரியஸான விஷயம், இப்படிலாம் விவாதத்தை நோக்கி நகர்த்தணும். அதற்கு அரசியல் தலைவர்கள், வழக்கறிஞர்கள், சட்டம் தெரிந்தவர்கள் மற்றவர்களை பயன்படுத்தும் பொழுது அவங்க கூடுதலாக தகவல் சொல்லும் போது அது ஒரு விவாதமாக பொதுமக்கள்கிட்ட போகும். ஆனால் இவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் வீட்டுக்கு போகிறத விட ஜாலியாக நம்ம பணியை தொடரலான்றதுக்காக இந்த மேட்டரெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அண்ணாமலையின் சவுக்கடி எதை காட்டுகிறது அப்படின்னு தலைவர்களை கூப்பிட்டு அவங்களுடைய வெர்ஷனை கேட்குறாங்க. இவர்களும் வேறு வேலை வெட்டி இல்லாமல் அதற்கு வெர்ஷன் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளோ ஊடகங்கள் இந்த ஜர்னலிசம் எதை நோக்கி நகருதுன்னு தெரியுதா? ஆக்சுவலாக இது ஜர்னலிசம் இல்லை. தலைவர்களே இன்றைக்கி அதுக்கு உளுந்துடுறாங்க. சில பேர் மட்டும்தான் அதை இதுவாக பார்க்கல. இப்போ திருமாவளவனும் அன்புமணி மற்றவங்களாம் வந்து இது ஒரு வடிவங்க, அது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்ட்டாப்புல. அதில் திருமாவளவனுடைய அந்த அனுபவ அறிவு வெளிப்பட்டது. ஈவன் சீமான் கூட தம்பி அடிச்சுக்கிறது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, அது அவருடைய ஒரு வடிவம். ஆனால் உண்மையிலே அவங்கள தான் சவுக்கால் அடிக்கணும், இவர் அடிச்சுக்கிட்டு அப்படி போயிட்டார். கண்டிகளையோ கிண்டல் பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஆனால் மற்றவர்கள் போராட்டத்திலேயே போராட்டத்திலேயே வளர்ந்து வாழ்ந்து வருகின்ற இடதுசாரிகள், அதில் குறிப்பாக முத்தரசன்லாம் கிட்டத்தட்ட வேறு மாதிரி பேட்டி கொடுத்தாரு. அப்போ இந்த விஷயம் வந்து இப்படி போகுது. இப்போ இந்த ஒரு வருஷத்தை எப்படி யார் பயன்படுத்தணும்? அதிமுக கிட்டத்தட்ட இந்த விவகாரத்தை கையில் எடுத்து ரொம்ப அந்த போட்டியில் ஒரு அடி முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி ஒரு அடி பின்னாடி ஓடுது. தொடர்ந்து சீமான் ஓடிக்கொண்டிருக்கிறார். வேறு வழியே இல்லாமல் கிரவுண்டில் பிடிச்சி தள்ளி விட்டதுனால தாவேக்காவும் ஓடுது. அவர் படத்தில் வசனம் வரும், ஒரு லேடி கிணத்துல விழுந்துருவாங்க, ஒருத்தர் தபால்னு குதிச்சு காப்பாற்றிடுவாப்புல.
காப்பாற்றணுன்னா அவரை பிடிச்சி எல்லாம் பாராட்டுவாங்க, ரொம்ப கையெல்லாம் கொடுத்து. உண்மையிலேயே எல்லாரும் குதிக்க பயந்த பெரிய கிணறுன்றப்போ நீங்கள் போய் குதிச்சு காப்பாற்றுனீங்களே, உண்மையிலேயே பாராட்டுறேன்னு. அதெல்லாம் ஓகேங்க, என்னை யார் பிடிச்சி தள்ளி விட்டா அதை முதல்ல சொல்லுங்க. நான் அந்த மாதிரி பிடிச்சி தள்ளி விட்டோம். வேகம் எடுத்து ரன்னிங் ரேஸில் நான் தான் சொல்கிறேன், இந்த வேகம் ஆகாது, இது இன்னும் வேகப்படணும். நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா சல்லுன்னு எல்லாத்தையும் கயிறு போட்டு இழுத்த மாதிரி பின்னாடி போயிடுவாங்க, ஊடக வெளிச்சம் உங்களை நோக்கி பாஞ்சிரும். அப்போ அதுக்கான வேகத்தை கொண்டு போகணும் அப்படின்னு நமக்கு சம்பிரதாய அரசியல் பண்ண முடியாது. நீங்கள் கல அரசியல் தான் பண்ணணும். கல அரசியலுக்கு ஏராளமான போர் வீரர்கள் உங்கள்கிட்ட தயாராக இருக்காங்க, வீராங்கனைகள் இறங்கிட்டாங்க. எந்த விவகாரத்தையும் அது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். பெண்கள் துவைக்கி வைத்தா அது மங்களகரமாக பார்க்கப்படும், அது வந்து வெற்றியின் அடையாளம், வீரலட்சுமிகள் அவங்க தொடங்கிட்டாங்க. அப்போ என்ன உங்களுக்கு தயக்கம்? இன்னொரு விஷயம் பாருங்கள், உங்கள் போஸ்டரை ஒட்டி இது போடுறத கூட ஃபோட்டோ இருக்கக்கூடாதுன்னு போலீஸ் பயப்படுது. இது வந்து ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ முதல்வரோ துணை முதல்வரோ இதெல்லாம் பிச்சேரிக்கு நான் சொல்லியிருப்பாங்க. இவங்க கெட்ட பேர் உருவாக்குறது. அதில் ஒருத்தர் உட்காந்து சொல்கிறார், இது துணை ஆணையர் டிசியுடைய ஆர்டர் அப்படின்னு. எந்த டிசின்னு தெரில, அது அவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமான டிசி, நல்ல பேர் வாங்கிக்கிறது. ஐயா போஸ்ட் கூட அந்த தொகுதியில் ஓட்ட விடலாங்க, விஜய் மூஞ்சி எங்கேயுமே இல்லைன்னு அவன் நல்லா கேட்பாப்புல. இதில் ஆட்சேபத்திற்குரிய வாசகம் தான் இருக்குதா, இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு பொங்கலுக்கும் சேர்த்து அட்வான்ஸாக போஸ்ட் அடிச்சா போஸ்ட்டே ஓட்டக்கூடாது அப்படின்னு. இன்னொரு இடத்துல நிழற்குடை அமைக்கிறாங்க பயணிகளுக்கு. ஏங்க நீங்கள் செய்யல, யாரோ செய்கிறாங்க, உங்களுக்கு என்ன விட்டு போக வேண்டியதுன்னு அதில் நிழற்குடையை இடித்து தள்ளிட்டாங்க. அப்போ இது எல்லாம் எதை காட்டுதுன்னா, இவர்கள் ஏதோ ஒரு வகையில் விஜயுடைய இதை பார்த்து பயப்படுறாங்க, தடுக்கிறாங்க. அரசை விட அதிகாரிகள் அந்த வேலையை பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் இன்னும் ஸ்பீடு பண்ணணுமா வேணாமா இந்த விவகாரத்தில்? நீங்கள் அதிமுக பல்வேறு தளங்களில் கல அரசியல் போராட்டம், ரோட்டில் இறங்கி போராடுறது, சட்ட போராட்டம், நீதிமன்றங்களில் போராடுறது, ஊடக அரசியல் நீங்கள் வச்சு வெளுக்கிறாங்க. கல்யாண சுந்தரம், கோவை சத்யன், அந்த சிவசங்கரி இவங்க எல்லாம் ஏன் வச்சு வெளுக்கிறாங்கன்னா மேட்ரு இல்லை, இன்றைக்கி இருக்கிற சம்பவத்தில் அவங்க சைடு உண்மை இருக்குது. ஊடகங்கள் அதை மடைமாற்று இதாக பண்ணும் பொழுது இவங்க சாதாரண உண்மையை தான் சொல்கிறாங்க, அது மிகப்பெரிய விவாதமாக மாறுது. அதாவது இவர்களை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. காரணம் இந்த சைடில் உண்மை இருக்குது. இதுதாங்க நடக்கும். அது ஒரு இது வீழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். அப்போது அதிமுக இந்த வேலையை பண்ணுறாங்க, பிஜேபி பண்ணுறாங்க. இந்த இது வந்து இந்த ரேஸில் எல்லாருக்குமான போட்டி நடக்குது. சீமான் அதிமுகவுக்கு இந்த ரேஸில் என்ன பங்குனா, ஓடிட்டு இருக்கும் போதே பட்டுன்னு யாராவது கையை பிடிக்கணும். அந்த கை அந்த சைடில் நின்று பார்த்துட்டு இருக்க கூட்டணி கட்சி கையாகவும் இருக்கலாம், இல்லை ஓரமானுன்ட்டு தள்ளி விட்டு ஓடி வந்தார அவர் கையாக இருக்கலாம், அல்லது வேறு சில கையாக. தனியாக தான் ஓடுவேன்னு சொல்லி தனியாக ஓடினா ஜெயிக்க முடியாது. இது ரிலே ரேஸ். நீங்களே கொண்டு போயிட்டு ஒரு லேப் முடிச்சோன்னா அங்கே நீட்டும் போது வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும். இல்லை, அதான் தனியாக தான் ஓடுவேன். அங்கே போய் நீட்டின்னு இருந்து யாரை வாங்கலாம் கூட வரவங்க ஓடிட்டு இருப்பாங்க. அதனால் தனியாக ஓடுவது என்பது அதிமுகவுக்கு சாத்தியமில்லை. அதிமுக இல்லை சார், தனியாக தான் ஓடுவேன்னு சொல்லி ஒரு சிலர் ஓடுவாங்க. அவரும் ஒரு லேப் முடிஞ்சவன் நின்றுணும்ல, அவர் நீட்டுறதை வாங்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால் அவருக்கும் அந்த இது சிக்கல்னு தெரியும். இதை யார் எடுத்து சொல்வது என்பது தெரியவில்லை, நம்ம தான் சொல்லணும். அதனால் இந்த தேர்தலுடைய இந்த முத்தாண்டு பிறந்த உடனே அதோடைய தொடர்ச்சியாக அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இதை அரசும் எதிர்கொள்கிற விதம் வந்து பார்த்திங்கன்னா, முதல்வர் இந்த விவகாரத்தில் நீங்கள் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவர் அந்த நிகழ்ச்சி கலந்துக்கிறது மற்ற இதுன்னு அவருடைய ஷெட்யூலை போட்டுக்கிட்டு அதிகாரிகள் அந்த பக்கமே அப்படி நகர்த்திட்டு போகிறாங்க. இன்றைக்கி இங்கே ஒரு பெரிய போராட்டம், இந்த நுங்கம்பாக்கத்துடைய இந்த முனையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்காக போராட்டம், கைது, ஆவேசமாக சௌமியா அன்புமணி பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது நுங்கம்பாக்கத்துடைய இந்த பகுதியில் அந்த அமெரிக்க தூதரகம் பக்கத்தில் மலர் கண்காட்சியை திறந்து வச்சுட்டு ஆர்கே சாலையில் இருவேறு சம்பவங்கள் ஒரே இடத்துல பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இது எல்லாமே வந்து நம்ம ஏன் சொல்கிறோன்னா, அதிகாரிகள் எனக்கு என்னென்னு தவறாக வழிகாட்டுவார்கள். அந்த நேரத்துக்கு ஆளுகின்றவர்களை சமாதானப்படுத்துவதற்கும் அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்குமான சகல வேலைகளும் பண்ணும் பொழுது இங்கே ஒரு பக்கம் வெடித்து கிளம்பிட்டு இருக்கோம், அது திரை போட்டு மறைக்கிற வேலை செய்வாங்க. ஆனால் இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தம் தான் தேர்தலில் எதிரொலிக்கும். நீங்கள் திறந்து வைத்த மலர் கண்காட்சியோ அல்லது கண்ணாடி இலை பாலமோ உங்களுக்கு பயன் தராது. கண்ணாடி இலை பாலம்னு சொல்லும் பொழுதே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாகணும். என்னென்னா, பிரதமர் மன்மோகன் சிங், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மிகப்பெரிய தலைவர், இந்தியாவுடைய குளோபலைசேஷனுக்கு பண்ணவர், பொருளாதார நிபுணர். அவருடைய பங்களிப்பை பற்றி மோடியை வியந்து பேசி 7 நாள் துக்கம். எதிர்கட்சியாக இருக்கிற இவர்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க மத்திய அரசு 7 நாள் துக்கம் அனுஷ்டிக்கும் பொழுது தமிழக அரசு 7 நாள் துக்கத்தை அனுஷ்டித்து தான் ஆகணும். எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பேருக்கு சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக விழாக்களில்
அட்டன் பண்ணுறாங்க. அப்போ அந்த விழாக்கள் தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது கூடவே இருக்கிற காங்கிரஸ் இப்போ எதிர்க்கட்சி சைடில் ஏடிஎம் கூட இருந்தால் கூட நீங்கள் அவங்க கூடவே இருக்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. அதில் முக்கியமான பெரிய நிகழ்ச்சி வந்து அந்த கண்ணாடி இலை பாலம் திறப்பு. சரி, அது தவிர்க்க முடியாது நடத்தணும் அப்படின்னா நீங்கள் அப்படி பண்ணல. அதுக்கு முன்னாடி நாள் தூத்துக்குடியில் கள ஆய்வு கூட்டம், பெண்கள் திட்டத்தில் விரிவடைந்த பெண்கள் திட்டம் தொடர்ச்சியாக இதோ இன்றைக்கி தான் முடியுது அந்த துக்க நாள். இன்றைக்கி வரைக்கும் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் அந்த விவகாரத்தில் இவங்க யார் பேருமே இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள், பார்லிமெண்ட் மெம்பர் வசந்த் யார் பேருமே இல்லை. அதுக்கு சில பேர் சொன்ன காரணம் காங்கிரஸ் துக்கத்தில் இருக்குது, புறக்கணிச்சிச்சது. ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு அழைப்பிதழ் வந்து 1 மாதம் முன்னாடி அடிச்சிடுவாங்க. அப்போ 1 மாதம் முன்னாடியே மன்மோகன் சிங் செத்து போயிடுவார், இவங்க துக்கத்தில் இருப்பாங்கன்னு ஏதாவது ஜோசியம் தெரியுமா அதிகாரிகளுக்கு? அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் வந்து காங்கிரஸுக்கு கடுமையான கோபத்தை இருக்குது. அவங்களும் முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாதிரி நெஞ்சுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு வெடிப்பாங்கன்னு தெரியாது. இப்போ இன்னும் அங்கே எதுவுமே உருவாகலை. லைட்டாக அப்படி புஷ்ஷுன்னு உருவாகுது, காற்றழுத்த தாழ்வு பகுதி, மறுபடியும் அது கரைஞ்சி போயிடுது. அதனால் அது என்னைக்கு மாறி புயலாக மாறுதோ இல்லை வலுவிலேருந்து அங்கேயே இருக்குதோன்னு தெரியாது. பல இது வலுவிழுந்து அங்கேயே இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அறிகுறியாக தான் அப்படி தெரியுது. அதனால் அங்கேயே தான் இருக்கும் அதுவும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, அதில் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் வெளியே வருமா அப்படின்றது எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. ஒரு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரிட்டல் ஒர்க்ஸின் சார்பாக மிக்க நன்றி.